சார் என்றாலே திமுகவுக்கு அலர்ஜி. உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணிங்க. எஸ்ஐஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது, அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இதில் என்ன தவறு இருக்குது எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று 31,000 வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல், அதே போல அங்கே குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை. நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி 31,000 பேர்களை நீக்கியிருக்கிறோம். அதே போல கரூரில் இதே போல நீதிமன்றத்தின் மூலமாக 10,000 வாக்குகளை நீக்கியிருக்கிறோம். நீங்கள் 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா, அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது. யாருமே குடியில்லை, அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியலில் வாக்கால் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதை நீக்க வேணும். அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கல, இது வரைக்கும் நீக்கல, அப்படித்தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும். தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் என்ன பிரச்சனை கேட்டு தெரியல. ஏன்னா எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவர்கள் பட்டியலை இறந்தவர்கள், அதெல்லாம் அங்கிருந்து வசிக்காதவர்கள், அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம். சுமார் 8,000 பேர் அது இருப்பதாக நாங்கள் எங்களுடைய PLA2 நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லா தொகுதியிலுமே 10,000, 15,000, 20,000, 30,000 இப்படி இறந்தவர்கள், அங்கே குடியில்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது. இதையெல்லாம் முறையாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் வந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். இது ஆளுங்கட்சி, திமுக கட்சி ஆளுங்கட்சி. நாங்கள் தான் பயப்படணும், அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க. திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்குது. ஆளுங்கட்சி திமுக. இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடாக போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள், எது தவறாக இருக்கின்றது, யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம்.